கள் விடுதலைக்காக போராட தி.க. தலைவர் வீரமணி முன்வராவிட்டால் அவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என கள் இயக்க நல்லுசாமி கரூரில் பேட்டி. கள் விடுதலைக்காக போராட வீரமணி முன்வராவிட்டால் தி.க. தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் என கரூரில் கள் இயக்கம் நல்லசாமி செய்தியாளர்களுக்கும் பேட்டியளித்தார். மேலும் 1921 கல் இறக்கிய தென்னை மரங்கள் வெட்டியது ஒரு முட்டாள்தனம் என்பதை 1963 பெரியார் ஒப்புக்கொண்டார் என்றும் தெரிவித்தார். எதிர்ப்பாளராக இருந்தார். கல்லிறக்கிய 500 தென்னை மரங்களை வெட்டினார். அதே பெரியார் 1923 1921 தான் செய்தது முட்டாள்தனம் என்பதை உணர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு கள் ஆதரவாளராக மாறினார். 1963 ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது கள் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல, கள் மீதான ஆளுமையை அரசாங்கம் கைவிட வேண்டும். ஏலாம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். மரத்திலிருந்து இறக்கி மரத்தடியிலேயே குடிப்பதற்கு கொடுத்து விட்டால் போதையும் இருக்காது. ஆகவே கள் மீதான ஆளுமையை அரசாங்கம் கைவிட வேண்டும். என்னுடைய தங்கை கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கர், அவர் அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டு இருந்தாரு. கள்ள குடிச்சா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நோய் கட்டுக்குள்ள இருந்தது. நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல. இதுக்கடையில மதுவில கொண்டு வந்தாங்க. தெரியாதனமா கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க. கல்லு கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டுக்கல்ல குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இது கேவலம்னு சொல்லி கல் குடிக்கிறத நிறுத்திட்டாரு. நோய் முத்தி போய் 5 வருடங்களுக்கு முன்பு செத்து போயிட்டாரு. கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் அவர் உயிரோடு இருந்திருப்பார். ஆக கள் ஒரு மருந்து என்பதை பெரியார் ஏற்றுக்கொள்கின்றார். அவருடைய கொள்கைகளை பரப்புவதற்குத்தான் இன்று திராவிடர் கழகம் இருக்கின்றது. அதனுடைய பொறுப்பாளர்களாக தலைவர்களாக கி. வீரமணி அவர்கள் இருக்கின்றார். ஆக கள் இயக்கம் 15 ஆண்டுகளுக்கு மேலாக கள் விடுதலை கேட்டு போராடி கொண்டு வருகின்றது. ஆனால் திராவிடர் கழகம் எங்களோடு இணைந்து வரவில்லை. அவர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், ஒன்று, எங்களோடு இணைந்து போராட்டத்துக்கு வாருங்கள். இல்லையில் தனியாக நின்றாவது கல்லுக்கு போராடுங்கள். கல்லுக்கு போராட வர மாட்டோம் என்றால் நீங்கள் கள்ள இயக்கத்துடன் வந்து வாதிட்டு கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என நிரூபியுங்கள். உங்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசை கள்ள இயக்கம் கொடுக்கும். கள்ள இயக்கம் கரைக்கப்படும். ஆக அமைதியாக இருப்பதென்பது அந்த பெரியார் மக்களிடம் பெற்று சேர்த்து வைத்த செல்வத்தில் தான் நீங்கள் குறியாக இருக்கின்றீர்கள் என்பது உறுதியாகின்றது. ஆகவே ஒன்று, எங்களுடன் இணைந்தோ தனியாக நின்றோ போராட வாருங்கள். இது முடியாமல் போனால் நீங்கள் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அதுதான் பெரியார் கொள்கைக்கு